Good morning to all of you. Very good morning. Good morning, sir. Clear இருக்கா? Good morning, sir. Good morning. Sound கேக்கு sir. Good morning. Very good morning. அனைவருக்கும் காலை வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை காலையில லைஃப் இஸ் பியூட்டிஃபுல்ங்கிற டாபிக்ல பல்வேறு தலைப்பு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வெற்றிகரமான 20வது செஷன் என்பதை தெரிவிப்பில் மகிழ்ச்சி அடைகிறேன். வெற்றிகரமா 20 வாரமா நடத்திட்டு இருக்கிறோம். 20வது வாரம் இது. இன்றைக்குள்ள தீமாக எடுத்திருப்பது கீ டு மாஸ்டரி. தேர்ச்சி பெறுவது, ஒரு இடத்துல ஒரு எக்ஸ்பர்ட் ஆவது எப்படி, எந்த ஃபீல்ட்ல வேணாலும் இருக்கலாம். ஒருவர் அதுல தேர்ச்சி பெற்ற நிலைக்கு செல்ல வேண்டும் என்றால் இங்கிருந்து நம்ம எப்படி போகணும், இந்த நிலைமையிலிருந்து எப்படி போகணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எல்லாருமே இன்னைக்கு நார்மல் லெவல்ல இருந்து ஒரு எக்ஸ்பர்ட், ஒரு பர்டிகுலர் ஃபீல்ட்ல ஒரு எக்ஸ்பர்ட்டா ஆக முடியும், ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்கின்றன. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயம், அது போறதுக்கு முன்னாடி ஒரு நபரோட ஒரு சிறிய அவரோட வாழ்க்கை விஷயத்தை நான் சொல்லிட்டு உங்களுக்கு ஆரம்பிக்க போறேன். ஜான் சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாக்கி பிளேயர். அவர் இந்தியா சார்பா வெளிநாடுகள் விளையாட ஆரம்பித்தாரு. அவர் இந்தியன் ஆர்மியில இருந்தவர். அவர் ஆக்சுவலா அவருடைய பேர் நிக் நேம்ங்கிறது தியான் சந்த் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்ல ஆரம்பிப்பாங்க. அது எதுக்குங்கிற காரணம் நான் சொல்றேன். ஜான் சிங் ஒரு சின்ன வயசுல ஒரு ஆர்டினரி வில்லேஜில் பறந்து வளர்ந்தவர் தான். அவருடைய ஆசை எல்லாம் ஒரு பெரிய ரெஸ்லர் ஆகணும், மல்யுத்த வீரர் ஆகணும் அப்படிங்கிறது தான் ஆசை. ஆனா அவருக்கு ஆர்மியில கிடைச்சி உள்ள போனோம்னு அவரை ஒரு ஹாக்கி டீம்ல தான் அவரை போட்டாங்க. சரி, ஹாக்கி டீம்ல தான் போட்டாலும் அதுல நம்ம பெஸ்ட் ஆகலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்டட் டு பிராக்டிஸ். நிறைய பயிற்சி எடுத்து அதுல ஹாக்கில நல்லா ஆயிட்டே வந்தார். ரொம்ப வெற்றிகரமா இருக்கும்போது டைம் கிடைக்கும் போதெல்லாம் அவர் என்ன பண்ணுவாரு, முழு நேரம் ஹாக்கி பிராக்டிஸ் பண்றதுதான். அவர் வித்தியாசமா எப்படி பிராக்டிஸ் பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, ரயில்வே ட்ராக்ல தட்டிக்கிட்டே போவார். அந்த பார்டரை தாண்டி வெளியே போகக்கூடாது. அந்த 2 ரயில்வே ட்ராக்குக்கு தாண்டி வெளியே போகக்கூடாது. கரெக்டா நடுவில் இருக்கிற உடன் ஸ்லீப்பர்ல மட்டும் போயிட்டு அதுலேயே தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். இது நேரத்துல நேரம் கிடைக்கும் போது, பகல்ல அவருக்கு நேரம் கிடைப்பது மிக மிக அரிது. ஆர்மியில ஒர்க் பண்றதுனால இரவு நேரங்கள்ல தான் கொஞ்சம் அதிகமா நேரம் கிடைச்சது. அவருக்கு பேஷன் டுவர்ட்ஸ் ஹாக்கி எவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. ஸோ என்ன பண்ணாரு, இரவு நேரங்கள்ல மூன் லைட்ல தான் விளையாட ஆரம்பிச்சார். மூன் லைட்ல தான் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சார். நிறைய டைம் கிடைக்கிறது இரவு நேரம் தான். அந்த இரவு நேரத்துல பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு மற்ற எல்லாரும் அவங்க ரூம்ல செட்டில் ஆயிட்டு இருக்கும்போது இவரு மட்டும் வெளியே மூன் லைட்ல தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாரு. தட் மேட் ஹிம் அன் எக்ஸ்பர்ட் இன் தட் ஃபீல்டு. அந்த ஒரு விஷயத்துல அவர் பெரிய எக்ஸ்பர்ட் ஆனது மூன் லைட்ல. இதனால அவர் அந்த மூன் லைட்லயே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கனால, எப்பவுமே இந்த ராத்திரி தான் பிராக்டிஸ் பண்ணிருக்கனால அவருடைய நேம் தியான் சிங் அப்படிங்கிறது தியான் சந்த். சந்துன்னா சந்திரன். தியான் சந்த்ன்னு சொல்லி நிக்நேமா நண்பர்கள் கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஸோ அவரோட பேரு வருங்காலத்துல எதிர்காலத்துல முழுவதுமே தியான் சந்த் அப்படிதான் போக ஆரம்பிச்சது. அதுல பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒலிம்பிக்ஸ் நீண்ட காலத்துக்கு அப்புறம் ஒலிம்பிக்ஸ்ல ஹாக்கி இணைத்தார்கள். ஹாக்கி இணைத்த உடனே ஃபர்ஸ்ட் 1924 ஒலிம்பிக்ஸ்ல இவரை டீம் அழைச்சிட்டு போறாங்க. இவர் மெம்பரா இருக்காரு. பட் அட்டகாசமான ஒரு விஷயம், நம்ம ஆம்ஸ்டர்டாம் நடந்த ஒரு ஒலிம்பிக்ஸ்ல 4:1 அப்படிங்கிற இதுல இந்தியா ஜெயிச்சு ஒரு பெரிய கோல்டு மெடல் வாங்குச்சு. அதுல அதிகமான கோல்கள் போட்டதும் இவர் தியான் சந்த் தான். அடுத்ததாக இந்தியா வர்சஸ் யுஎஸ்ஏ ஒரு இதில் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா 24 கோல் போட்டு மிகப்பெரிய ரெக்கார்டை கிரியேட் பண்ணாரு. தியான் சந்த் மட்டுமே 8 கோல் போட்டு ஒரு எனி இன்டர்நேஷனல் ஹாக்கி பிளேயர்ல அதிகமான கோல் போட்ட நபருங்கிற பெயர் அவர் கிடைச்சது. ஹையஸ்ட் இந்த டோர்னமெண்ட்லயும் கூட 1936 பெர்லின்ல இந்த ஒலிம்பிக்ஸ் நடக்க ஆரம்பிக்கிறது. அப்போ பெர்லின்ல ரொம்ப எதிர்பார்ப்பு. இவர் ஒரு பெரிய மெஜிஷியனா, ஒரு ஹாக்கியில ஒரு பெரிய மெஜிஷியன் அளவிற்கு மிகப்பெரிய வளர்ச்சி இவர் கிடைத்தது. உலகமே வியர்ந்து ஒரு பார்த்துட்டு இருக்கு. தியான் சந்த் தான் இந்தியாவோட ஸ்டார் அப்படிங்கிற அளவுக்கு 1936 பெர்லின் முழுக்க, ஊர் முழுக்க வால் போஸ்டர்ஸ், வெல்கம் டு மெஜிஷியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி போட்டு, இந்தியாவோட ஹாக்கியில ஒரு பெரிய மந்திரவாதி மெஜிஷியன் அளவுக்கு ஊர் முழுக்க போஸ்டர். அங்க இருக்கிற இந்தியர்கள்லாம் பயங்கர வரவேற்பு. பெர்லின் நாடும் வரவேற்பு. ஹிட்லரும் கூட ஆவலா பார்த்துட்டு இருக்காரு எப்படி இவங்க விளையாடுறாங்கன்னு சொல்லி பெரிய. ஆனா அந்த கேம்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு ஜெர்மனியில ஃப்ரெண்ட்லி மேட்ச் ஜெர்மனியோட பண்ணாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி இந்தியா லாஸ்ட் அந்த கேம். அந்த கேம் லாஸ்ட் ஆன உடனே எல்லாருடைய பீப்புளோடைய கான்ஃபிடன்ஸ் லெவலும் போயிடுத்து. கம்ப்ளீட்டா டிமாரலைஸ் ஆயிட்டாங்க. இருந்தாலும் இந்த ஒரு மேட்ச் ஒலிம்பிக்ஸ்ல பெரிய லெவலில் போகணும் ரொம்ப ஷார்ட் பீரியட்ல மீண்டும் ஸ்பெஷலா பயிற்சி எடுத்து அந்த திருப்பி கான்ஃபிடன்ஸ் லெவல் பில்டப் பண்ணி எல்லாம் கொண்டளவு இவர் தான் ஒரு இடத்துல கேப்டனா இருந்தாரு. ஸோ என்டையர் டீமை பிராட் பேக் டு நார்மல் லெவல் கொண்டு பெரிய அளவில் ஒரு 40,000 பேர் அந்த கேம் வாட்ச் பண்ற அளவுக்கு டிக்கெட்ஸ் எல்லாம் சோல்டு கம்ப்ளீட். அந்த ஹாக்கி மேட்சுக்கு மட்டும் ஸ்டேடியம் ஃபுல்
கம்ப்ளீட்டா அவர் இருந்து ஜெயிக்கும் பொழுது ஒரு ஒரு வெற்றியை கிடைச்சது. அந்த இந்தியாவுக்கு ஒரு வெற்றி கிடைச்சது ஒரு பெரிய விஷயம். 8-1 அவங்க நம்ம 8 கோல் அவங்க வந்து ஜெர்மன் வந்து ஒரு கோல் போட்டு இந்தியா ஜெயிச்சது. அது ஜெயிக்கும் பொழுது ஹிட்லரே வந்து அந்த மேட்சை பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு பெரிய சரித்திர ஒரு பதிவு. அதில் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து ஹிட்லர் வந்து இவரை அழைச்சு தனியா பேசணும்னு சொல்லிட்டு அழைச்சு கூப்பிடுறாரு. அவருக்கு ஹிட்லர் மீட் பண்ணும் பொழுது எப்படி என்னுடைய இதை பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். என்ன ஒரு ஸ்பீடு, என்ன ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிற மாதிரி, என்ன ஒரு ஷார்ப்னஸ் அப்படிங்கிற பெருசா சொல்லிட்டு, நீ ஆர்மியில என்னவா இருக்கிற அப்படிங்கிற, நான் லான்ஸ் நாயக்கா இருக்கிறேன். Why don't you come and join in the German army? I'll give you a colonel post, லெப்டினன்ட் கர்னல் போஸ்ட், பெரிய போஸ்டா தரேன். தளபதியாவே நீ இருக்கலாம், ஒரு பெரிய படையை உனக்கு கீழே வச்சுக்கலாம், அந்த அளவுக்கு பெரிய அந்தஸ்து தரேன் அப்படிங்கிறார். இவர் உடனே ஒரு விஷயம் சொன்னாரு, இந்தியா இஸ் நாட் ஃபார் சேல் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்கிறது சரித்திர பதிவுகள். பட் எந்த அளவுக்கு ஒருத்தர் வளர்ந்தார், ஒரு நார்மல் பர்சன் உள்ள நுழைந்தவர் உலக பிரசித்தி பெறக்கூடிய அளவிற்கு எப்படி வளர்ந்தார் அப்படின்னு கேட்டா, அதுல எக்ஸ்பர்ட் ஆனது, மாஸ்டரி ஆனது எந்த வழி, இவரோட வாழ்க்கையிலிருந்து நம்ம கத்துக்கொண்டிருக்கிற விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதான். இவர் வந்து ஹிட்லரை பார்க்க போனா ஆர்டினரி வேர்ன் அவுட் ஷூஸ், ரொம்ப ஸ்பெஷல் இதெல்லாம் கிடையாது. அப்படிதான் ரொம்ப சிம்பிளா தான் இருந்தார். இவ்வளவு சிம்பிளா இருக்கிற, நீ கஷ்டப்பட்டு இருக்கிற, உனக்கு இவ்வளவு பொசிஷன் தரேன்னு சொல்லி ஒரு பெரிய உலகத்துல இருக்க பெரிய அதிபர் வரவேற்று ஒரு இன்விடேஷன் கொடுத்து வரவேற்று பேசக்கூடிய அளவிற்கு, தனிப்பட்ட முறையில் பேசக்கூடிய அளவு வளர்ந்திருக்கிறார் என்றால் ஒரு துறையில் அவர் எக்ஸ்பர்ட் ஆயிருக்கிறார். ஒரு துறையில் அவரை பொறுத்த ஹாக்கி, ஒரு துறையில் எக்ஸ்பர்ட் ஆயிருக்கிறார். ஒரு பிரத்யேக பயிற்சிகள் பெற்று போயிட்டு இருக்கு. அப்போ அந்த நிலைக்கு நாம் உயர முடியுமா? நாம் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஏரியால உயர முடியுமான்னு கேட்டா உயர முடியும். இன்னொரு ஆய்வுகள் என்ன சொல்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு எந்த துறையில பேஷன் இருக்கிறதோ, எந்த துறை பிடித்திருக்கிறதோ அந்த துறையில் உள்ள புத்தகங்களை, அது சம்பந்தப்பட்ட புத்தகங்களை தினசரி 1 மணி நேரம் படித்து கொண்டு வந்தால், வேற விஷயம் படிச்சுட்டே வரோம். இன்னைக்கு ஒரு கொஞ்சம் 1 hour வேற பாட்டு படிக்கிறோம், நாளைக்கு 1 hour வேற படிக்கிறோம். பட் அதே துறை சம்பந்தப்பட்ட புத்தகங்களை படித்து கொண்டே வந்தால் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளில் நீங்கள் அந்த துறையில் மிகப்பெரிய வல்லுநராக இருப்பீர்கள் என்று ஒரு பதிவு கூறுகிறது, ஒரு ஆய்வு கூறுகிறது. அப்ப தொடர்ந்து ஒரு பர்டிகுலர் ஃபீல்ட்ல தினசரி படிச்சுட்டு வந்தாலே போறோம். வேற வேற ஆத்தர் வேற வேற எக்ஸ்பர்டீஸை கொடுத்துருப்பாங்க, வேற வேற ஆலோசனைகள் கொடுத்துருப்பாங்க, வேற நுணுக்கங்கள் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் உள்வாங்கிட்டு நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிப்போம். ஆரம்பிக்கும் பொழுது 10 வருடத்தில் மிகப்பெரிய வல்லுநராக நாம் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன என்று புரியும். அப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? ஏதாவது ஒரு துறையில ஒரு ஸ்பெஷலைஸ் ஆகணும்னு சொல்லி முயற்சி எடுக்க முதல்ல துறையை தேர்ந்தெடுத்துட்டோமா, அந்த துறையில ஒரு வல்லுநர் ஆகணும், எக்ஸ்பர்ட் ஆகணும், ஒரு மாஸ்டரி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக முடிவெடுத்துட்டோமா? முடிவெடுத்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் தான் நம்ம பார்க்கணும். அப்ப இன்னைக்கு நம்ம வேர் வி ஸ்டாண்ட், வேர் வி வாண்ட் டு கோ, which sector, which area, which field I want to shine. So what are the steps I should take from now onwards? என்னையிலிருந்து என்னைக்கு நம்ம ஆரம்பிக்கலாம் அந்த வேலைகள் அப்படிங்கிறதான். ஸோ என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து கொஞ்சம் நியூரல் லேர்னிங்ல வந்து நம்ம நர்வஸ் சிஸ்டத்துல உள்ள லேர்னிங்ல வந்து சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்போ எக்ஸ்பர்டைஸ் ஆகிறோம் அப்படிங்கிறதுக்கு உளவியல் ரீதியான ஒரு விஷயம் பார்க்கும் பொழுது, ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்து கொண்டு வரும் பொழுதுதான் அதுல எக்ஸ்பர்ட் ஆவதற்கான வாய்ப்புகள் அதிகங்கிறது ஜென்ரலா நம்ம சொல்லக்கூடிய விஷயம். அப்போ கண்டினியூஸ் பிராக்டிஸ் இருக்கணும். கண்டினியூஸா பிராக்டிஸ் பண்ணாதான் நான் இன்னைக்கு ஒரு விஷயத்த பெரிய எழுத்தாளர் ஆகணும்னு நினைக்கிறேன், பெரிய பேச்சாளர் ஆகணும்னு நினைக்கிறேன், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ட்ரை பண்றேன், இல்ல வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் நான் முயற்சி பண்றேன், மாசத்துக்கு 2 நாள் மட்டும் முயற்சி பண்றேன், எனக்கு பெரிய அளவு போக முடியுமான்னு கேட்டா முடியாது. ஸோ தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணணும். இது உளவியல் ரீதியா என்ன சப்போர்ட் கிடைக்குன்னு கேட்டீங்கன்னா, நியூரல் லேர்னிங் பத்தி ஆராய்ச்சி பண்ணும் பொழுது, ஃபர்ஸ்ட் வென் யூ லேர்ன் சம்திங், தேர் ஆர் ஷார்ட்ஸ் பிட்வீன் நியூரான்ஸ். ஒரு நியூரானுக்கு நியூரானுக்கு ஒரு ஷார்ட் கிடைக்குது, அது இன்னொன்று பாஸ் பண்ணுது, அப்படி ஒவ்வொரு நியூரானுக்கு அந்த ஷார்ட்ஸ் கிடைச்சிட்டே இருக்கு. when you repeat the same thing tomorrow, the shots will be faster. When you do the same thing again second day, still the shots will be faster between the neurons. ஒரு நியூரான் ரொம்ப ஃபாஸ்டா போக ஆரம்பிக்கும். அப்போ the learning process is faster when you do the same thing again and again every day. இதுதான் உளவியல் ரீதியா பார்க்கக்கூடிய விஷயம். நியூரல் லேர்னிங்ல the shots between the neurons are faster. Okay, what will happen if I drop
ப்ராக்டிசிங் எவ்ரிடே. நான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறேன், ப்ராக்டிஸ் பண்றதை விட்டுட்டேன் அப்படின்றால் என்ன ஆகும்? இந்த ஸ்பீடு குறைய ஆரம்பிக்கும். இந்த ஷார்ட்ஸ் பிட்வீன் த நியூரான்ஸ் இருக்கிற ஸ்பீடு குறைய ஆரம்பிக்கும். அட் ஒன் ஸ்டேஜ் இட் வில் கம் பேக் டு ஜீரோ லெவல். அந்த அந்த ஷார்ட்ஸே இல்லாத அளவுக்கு நம்ம, அதாவது கற்றுக்க முடியாத அளவுக்கு நம்ம போயிடுவோம். அப்போ முதல்ல நம்ம எப்போ கற்றுக்க ஆரம்பிக்கிறோமோ அந்த ஸ்டேஜுக்கு போயிடுவோம். அதாவது லேர்னிங் எல்லாம் கம்ப்ளீட்டாக அன்லேர்ன் ஆகிடுறது. ஒரு இடத்துல ஸ்டாண்ட்ஸ்டில் நின்று போயிடுறோம். திருப்பி கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது ஒரு சர்டன் பீரியட் வரைக்கும் இட் டேக் லாங்கர் டைம் ஃபார் த ஷார்ட்ஸ் பிட்வீன் நியூரான்ஸ். ஒரு இதுல இருந்து நியூரான் ஷார்ட் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா, அதாவது திருப்பி லேர்ன் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது இனிஷியல் ஸ்டேஜஸ்ல சஃபரிங் வில் பி மோர். அதுக்கப்புறம் வந்து ஃபாஸ்டா போக முடியுங்கிறது உண்மை. ஆனால் அந்த இனிஷியல் ஸ்டேஜஸ்ல உள்ள சஃபரிங்ல நம்ம நிறுத்திடுவோம், செய்ய ஆரம்பிக்க மாட்டோம், ப்ராக்டிஸ் பண்ண மாட்டோம். அந்த ஒரு பெயினை நம்ம எடுத்துக்க முடியும். ஏன்னா கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறோம். ஒரு நல்ல வசதியான ஒரு விஷயத்தை, எந்த விஷயத்தை செஞ்சுட்டே இருந்து விட்டுடும் பொழுது ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து திருப்பி ஒரு பெயின் எடுக்க நம்ம தயாராக இல்லை. ஏன்னா நம்ம வருங்காலத்துல வரக்கூடிய பலனை அதிகமா இமேஜின் பண்ணி பார்ப்பது கிடையாது. ஒரு இலக்கு வச்சு போகணும்னா, ஒரு வேலைகள் செய்யணும், ஒரு வேலை செய்யணும்னா கொஞ்சம் பெயின் இருக்கும். அந்த பெயினை நம்ம எடுத்துக்க தயாரா இல்லைன்னு என்ன அர்த்தம்? அந்த இலக்கை நாம் இலக்கை அடைந்து விட்டால் எனக்கு என்ன பலன் கிடைக்குமோ, பயன் கிடைக்குமோ, அதை இன்று நான் யோசிப்பதில்லை. அதை இன்னைக்கு நான் யோசிக்காம இருக்கிறதுனால, அந்த பலனை பத்தி எனக்கு தெரியாதனால, ஸோ ஐ எம் நாட் கோயிங் ஃபார் த நெக்ஸ்ட் லெவல். நான் போகாம இருக்கிறேன் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அப்போ இன்னைக்கு உள்ள கம்ஃபர்ட் ஜோனே எனக்கு பிடிச்சிருக்கு, இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறோம்னா ஐ எம் ஹாப்பி அப்படிங்கிற லெவல் இருக்கும் பொழுது we don't go for the next ப்ராக்டிஸ் பண்ணுங்கிறது நமக்கு ஒரு கடினமாக. என்ன வேணாலும் நீங்க எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் we should go for actions. நம்ம முதல்ல ஒரு ஆக்ஷனுக்கு போகாத வரைக்கும் எல்லா கனவுகளும் கனவுகளாகவே இருக்கும். எல்லா செயல்முறை வடிவம் கொடுக்காத வரைக்கும் எல்லா இலக்குகளும் வெறும் கனவுகளாகவே இருந்து கொண்டிருக்கும். அப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும்னா இட் நீட்ஸ் ஆக்ஷன், ஒரு கமிட்மெண்ட், ஒரு டிட்டர்மினேஷன். அதுக்கு வந்து ஒரு சாதாரண லெவல்ல இருந்து அடுத்த லெவலுக்கு நம்ம போவதுக்கு முயற்சி எடுக்கணும். ஒரு சாதாரண லெவல்ல எவ்வளவு நாளைக்கு நம்ம இருந்துகிட்டு இருப்போம்? ஆர்டினரி ஆவரேஜ் லைஃபே எவ்வளவு நாளைக்கு வாழ்ந்துட்டு இருப்போம்? ஷுட் கோ டு த நெக்ஸ்ட் லெவல் அப்படின்றால் we should go for actions. அடுத்த விஷயம் வந்து செல்ஃப் அவேர்னஸ் நமக்கு. இஃப் யூ வாண்ட் டு பிகம் எ மாஸ்டர் ஆர் இஃப் யூ வாண்ட் டு பிராக்டிஸ் செல்ஃப் மாஸ்டரி என்றால் அவேர்னஸ் வேணும். என்ன அவேர்னஸ்? எனக்கு இந்த துறை எடுத்துத்தான் ஆகணுமா? இதே நிலைமையில இருந்தால் என்ன ஆகும்? எந்த முயற்சியும் எடுக்கலைன்னா will I lag behind from others? என் வாழ்க்கையில் அதே இடத்துல நின்று கொண்டு இருப்பேனா? அடுத்த கட்டத்துக்கு நான் போகணுமா? போகலைன்னா என்ன ஆகும்? போகணும்னா என்ன பண்ணணும்? இதை பற்றிய ஒரு ஆராய்ச்சி, இது பற்றிய ஆராய்ச்சி நம்ம கிடைக்கும் பொழுது சில அதிகமான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், சில விஷயங்களை நம்ம தேட ஆரம்பிப்போம். ஸோ அப்போ ஒரு தேவையான விஷயம் செல்ஃப் அவேர்னஸ். மூன்றாவது நாலேஜ் அக்வயரிங் ஃபார் த சேம் ஃபீல்டு. அது சம்பந்தப்பட்ட துறை சம்பந்தப்பட்ட எந்த ஏரியா, இஃப் யூ வாண்ட் டு பிகம் அன் எக்ஸ்பர்ட் இன் ட்ரைனிங், இன்னும் பெரிய லெவல்ல நான் ட்ரைனரா போகணும் அப்படின்றால் அந்த துறை சம்பந்தப்பட்ட அதிக தகவல்களை திரட்டணும், அதிக விஷயங்களை சீக்கிங் மோர் இன்ஃபர்மேஷன், மோர் நாலேஜ், மோர் எக்ஸ்பர்டைஸ்டு நாலேஜ், ஸ்பெஷலைஸ்டு நாலேஜ் இன் தட் ஃபீல்டு. அதை நான் தேட ஆரம்பிக்கணும். அப்போ தேட ஆரம்பிக்கும் பொழுதுதான் இன்னும் அதிக விஷயங்கள் எளிதாக நம்மளே மெதுவாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறப்போ அந்த விஷயங்கள் கிடைக்கலாம். இட் மே டேக் லாங்கர் டைம். ஸோ அதை விட எக்ஸ்பர்டைஸ் நாலேஜ் நமக்கு இன்னைக்கு நிறைய வசதிகள் இருக்கு. நம்ம அதெல்லாம் ஒரு ட்ரைனிங் ஃபீல்டில் நாங்கள் ஆரம்பிக்கும் பொழுது கன்னிமரா லைப்ரரி தான் தவம் கடந்திருக்கிறேன். இன்னைக்கு நிறைய இடத்துல ஃபிங்கர் டிப்ல கிடைக்கிறது, கிண்டில் வச்சு ஒரு தட்டுனா இ புக் எல்லாம் நமக்கு கிடைக்கிறது, நெட்ல இ புக் கிடைக்கிறது. பட் ஐ டோன்ட் அப்ளை. நீங்க டவுன்லோட் பண்ணா மட்டும் போறாது. ஒரு 5000 e-books I may be having in my laptop. What is the fun in keeping in my laptop unless I go through it? அந்த உள்ள போய் நான் படிக்கவில்லை, பார்க்கவில்லை என்றால் எத்தனை 1000 e-book வச்சிருந்தாலும் வேஸ்ட். இது லைப்ரரியில் எத்தனை புத்தகங்கள் இருந்தாலும் நம்ம போய் லைப்ரரியில் போய் புத்தகம் படிக்கணும்னா கவர்மெண்ட் இவ்வளவு செலவு பண்ணி லைப்ரரி வச்சிருந்து வேஸ்ட். அதே மாதிரி நம்மளுடைய மினிமம் நம்மளுடைய லைப்ரரியா லேப்டாப் இருந்தா கூட அதை பார்க்கவில்லை என்றால், படிக்கவில்லை என்றால், அதை அப்ளை பண்ணவில்லை என்றால் வேஸ்ட். நாலேஜ் இஸ் நாட் ஃபார் ஸ்டோரிங். ஸோ அதை நம்ம அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதா. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, when you go for the actions, அந்த டிட்டர்மினேஷனோட ஒரு கமிட்மெண்டோட அந்த ஆக்ஷனுக்கு போகும் பொழுது ஒரு வில் பவர் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன்னா சின்ன சின்ன பெயினை தாண்டறதுக்கான விஷயம் வந்து மன உறுதி தான். அந்த மன உறுதி ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுல நிறைய பேர் நெகட்டிவ் பீப்புள் சொல்லுவாங்க. நெகட்டிவ் பீப்புள் என்ன பண்ணுவாங்க? நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க, உங்களை புல் டவுன் பண்ணுவாங்க. நீங்க போக விடாம தடுக்கணுங்கிறதுக்கான சோர்சஸ் நிறைய வரும், ஃபோர்ஸஸ் நிறைய வரும். அது வந்து எல்லாருமே என்னை ட்ரைனிங் ஃபீல்ட் லாய்க்கலன்னு சொன்னாங்களா எனக்கு இருக்கிறாங்க, என்னை சொன்னவங்க இருக்கிறாங்க. எஸ், அதுல நமக்கு உந்துது. அது சில அவமானங்கள்,
சில இன்சல்ட்ஸ் எல்லாமே ஒரு ஃபியூலா மாத்திடணும். அது நமக்கு ஒரு நீ சொல்லியிருக்கியா நான் பெரிய ஆளா காமிக்கிறேன், நீ இது முடியாதுன்னு சொல்லியிருக்கியா செஞ்சு காமிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வெறி நமக்கு ஏற்றுவதற்கு இந்த நெகட்டிவ் பீப்புள் ஹெல்ப் பண்ணுவாங்க. வி ஷுட் சல்யூட் தம். ஸோ நமக்கு வந்து அதை தாண்டுவதற்கு மன உறுதி வேண்டும். மன உறுதி ஸ்ட்ராங்கா இருந்தா இந்த எதிர்மறை சிந்தனைகள் உள்ள போகாது, அப்படியே ஃபில்டர் பண்ணி தட்டிடுவோம். மன உறுதி ஸ்ட்ராங்கா இல்ல, கான்பிடன்ஸ் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா அடுத்தவங்க சொன்ன நெகட்டிவ் விஷயங்களை உள் வாங்கிட்டு நம்மளால அது முடியாதுங்கிற முடிவுக்கு வந்துட்டு திருப்பி பழையபடி ஆவரேஜ் லைஃப்க்கு வந்துருவோம். நான் ஏன் ஆவரேஜ் லைஃப்லயே இருக்கிறேங்கிற சிந்தனையே வராது. ஆனா வாழ்க்கை வெறுப்பா இருக்கிற மாதிரி இருக்கும், நெகட்டிவிட்டி அதிகமாயிட்டு இருக்கும். ஸோ வில் பவர் டு ஓவர் கம் ஆல் அப்பாத்தி, டவுட், ஃபியர் இதெல்லாம் தாண்டி வரக்கூடிய வில் பவர் நிறைய இருக்கணும். அது அடுத்த விஷயம். ஸ்ட்ரைவ் நோ மேட்டர் வாட் கம்ஸ் இன் மை லைஃப். ஸ்ட்ரைவ் ஹார்ட், ஒர்க் ஹார்ட் டுவர்ட்ஸ் மை பேஷன், டுவர்ட்ஸ் மை கோல். அந்த நோக்கி நான் எக்ஸ்பர்டைஸ் ஆகணும்னு நான் போறேன் அப்படின்றால் ஸ்ட்ரைவிங் ஹார்ட். அதாவது ஹார்ட் ஒர்க் மட்டுமே எப்போதுமே பெஸ்ட்னு சொல்ல மாட்டேன். ஹார்ட் ஒர்க் இஸ் நெசசரி, பட் ஹார்ட் ஒர்க் வித் ஸ்மார்ட் ஒர்க் இஸ் வெரி வெரி நெசசரி. ஹார்ட் ஒர்க் வித் ஸ்மார்ட் ஒர்க், புத்திசாலித்தனமான ஹார்ட் ஒர்க் தான் நமக்கு தேவையை தவிர வெறும் சாதாரண ஹார்ட் ஒர்க்கை விட புத்திசாலித்தனமான ஹார்ட் ஒர்க் தான் வந்து அதிக ரிசல்ட்ஸ் கொடுக்குங்கிறது உண்மை. ஸோ அந்த இலக்கை நோக்கி போகும் பொழுது அது போகக்கூடிய கமிட்மெண்டோட போக ஆரம்பிக்கும் பொழுது பல வெற்றிகள், நம்ம சின்ன சின்ன வெற்றிகள் கிடைக்க ஆரம்பிக்கும் பொழுது நம்ம எனர்ஜி அதிகமா நம்ம கிடைக்குங்கிறத ஃபீல் பண்ணுவோம். அடுத்ததா நம்ம தேவையான விஷயம் பவர் ஆஃப் கன்சிஸ்டன்சி. தொடர்ந்து நிற்பதற்கான ஒரு சூழலை உருவாக்கணும், தொடர்ந்து செய்வதற்கான சூழல். இப்ப நான் வந்து சண்டே ஒரு செஷன் பண்ணிடணும்னு நினைக்கும் பொழுது பொது நலத்தில் சுயநலம் என்னன்னு கேட்டா எல்லாருக்கும் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் யூஸ் பண்றாங்களோ பண்ணல, அது அவங்களுடைய விருப்பம், அது அவங்களுடைய சாய்ஸ் அது. ஆனா நான் ஒரு டாபிக் எடுத்து சனிக்கிழமை உட்காந்து ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் எடுக்கிறோம்ல, ஐ ப்ரிப்பேர் மை செல்ஃப் டு எ நியூ டாபிக், நியூ ஏரியா. எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சா கூட ஒரு பர்டிகுலர் டாபிக் உள்ள போய் ஒரு 20, இப்ப நான் ஒரு 20 டாபிக் என்கிட்ட ரெடியா இருக்குங்கிறது ஒரு சுயநலம் இல்லையா? நான் பண்றோம். அப்போ அது கமிட்டடா சண்டே மார்னிங் ஒரு 10 நண்பர்களாவது வருவாங்க. ஃபேஸ்புக்ல லைவ் போட்டா ஒரு 20 பேராவது இப்போ பார்ப்பாங்க நேரா. பிற்காலத்துல லேட்டரா ஒரு 100, 200 பேரை 300 பேரை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் யூடியூப்ல போட்டா thousands ஆஃப் பீப்புள் லேட்டர் பார்க்க வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த கமிட்டடா நான் பண்ணணும்னு சொல்லி உட்காரான் இல்லையா? அந்த கமிட்மெண்ட் கிவ்ஸ் அஸ் எனர்ஜி. நம்ம உட்காந்துடணும், படிச்சிடணும், ப்ரிப்பேர் பண்ணிடணும், ரெடி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு எனர்ஜி நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஒரு கமிட்மெண்ட்டை நம்ம உருவாக்க அந்த பவர் ஆஃப் கன்சிஸ்டன்சியில வந்துடும். அப்போ கமிட்மெண்ட் இருக்கும் பொழுது தொடர்ந்து செய்ய வேண்டும்ங்கிற ஒரு கன்சிஸ்டன்சி நமக்கு வந்துடும். பவர் ஆஃப் கன்சிஸ்டன்சி வில் கிவ் கிரேட்டர் ரிசல்ட்ஸ், மிகப்பெரிய ரிசல்ட்ஸ் நமக்கு கொடுக்கும். அண்ட் வி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராசஸ். தி என்டையர் ப்ராசஸ்ல வந்து நமக்கு வந்து சின்ன சின்ன தடங்கல்கள், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வரும். இதெல்லாம் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் சக்சஸ் ப்ராசஸ். வெற்றிக்கான ப்ராசஸ்ல சின்ன சின்ன விஷயங்கள் வரத்தான் செய்யும். லைஃப் இஸ் நாட் பெட் ஆஃப் ரோசஸ், அட் சேம் டைம் லைஃப் இஸ் நாட் பெட் ஆஃப் தான்ஸ். முட்களால் நிறைந்த படுக்கையும் அல்ல, அதே நேரத்தில் ரோஸ் பூக்களால், ரோஜா பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட மெத்தையும் அல்ல. இரண்டுமே இருக்கும். அந்த ப்ராசஸ்ல லேர்ன் பண்றோமாங்கிறது தான் அந்த கேள்வி. ஆர் யூ லேர்னிங் சம்திங் இன் த ப்ராசஸ் so that the entire process will be enjoyable, going towards success and achieving something, become an expert. அந்த ப்ராசஸ் நம்ம என்ஜாய் பண்ணணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸ்டார்ட் லேர்னிங் டு என்ஜாய் த ஜேர்னி, சக்சஸ் ஜேர்னி. அது எல்லாமே போற வழியில் கிடைக்கிற விஷயங்கள்லாம் தாண்டி 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 போயிட்டு இருக்கும் பொழுது, ஸோ கராத்தே வீரர் ஒருத்தர் வந்து அவரோட நேம் வந்து சேட் ஹோம்ஸ் அப்படிங்கிறவர் வந்து, ஐ ரியலைஸ் தட் பிகமிங் எ மாஸ்டர் ஆஃப் கராத்தே வாஸ் நாட் அபவுட் லேர்னிங் 4000 மூவ்ஸ் பட் டூயிங் ஜஸ்ட் எ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் மூவ்ஸ் 4000 டைம்ஸ். அதாவது கராத்தே வீரர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 4000 மூவ் கத்துக்கிறது ஒரு பெரிய விஷயமா நான் சொல்ல நினைக்கல. ஒரே மூவை 4000 தடவை நான் பிராக்டிஸ் பண்றதுதான் வந்து கராத்தேல இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். அப்பதான் எக்ஸ்பர்ட் ஆக முடியும்னு நினைக்கிறேன். இதே தான் ப்ரூஸ்லி சொல்லியிருக்கிறார். அதாவது 400 விதமோ 1000 மூவ்ஸோ தெரிஞ்ச ஒரு நபரை கண்டு நான் பயப்படுவதில்லை. அவருக்கு ஒரு 1000 மூவ் தெரியும்னா என்னோட ஆப்போனன்ட், அதை பத்தி நான் பயப்படல. ஆனா அந்த ஆப்போனன்ட் ஒரு பர்டிகுலர் மூவை 1000 டைம்ஸ் பிராக்டிஸ் பண்ணியிருக்காரா, தென் அவரை பத்தி நான் பயப்படணும். ஸோ அவர் எக்ஸ்பர்ட் நம்ம எப்ப நம்ம நினைக்கிறோம், he has practiced the same techniques 1000 times. So when we will become expert, when we practice something again and again and again, மீண்டும் மீண்டும் அதே விஷயத்தை பிராக்டிஸ் பண்ணும்போதுதான். இப்போ ஒலிம்பிக்ஸ் மேட்ச் ஒன்ஸ் இன் 4 years நடக்கிறது. அப்போ 4 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்குதுன்னா கடைசி ஒரு 3 மாசமா போய் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க இல்ல. ஈவன் டுடே throughout the 4 years, 4 வருடம் முழுவதுமே இந்த ஒலிம்பிக்ஸ் முடிஞ்சதுல இருந்து ஒரு மாசத்துல 15 நாள்ல ஆரம்பிச்சிருவாங்க அடுத்த பிராக்டிஸ். அப்ப தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கும் பொழுதுதான் உலக அளவில் ஒரு போட்டி நடக்கும் பொழுது
அங்கு போய் போட்டியிடக்கூடிய அளவிற்கு நம்ம திறமையை வளர்த்து கொள்ள முடியும் என்றால் 4 வருடம் தொடர் பயிற்சி அவசியம். அப்போ ஒலிம்பிக்ஸ் பண்றவங்க இப்போ வந்து ஸ்டூடெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறான் அப்படின்னா டெய்லி ரீடிங் ஹேபிட் இருக்கும், தினசரி படிக்கிற ஒரு பழக்கம் இருக்கும், அவனுக்கு தான் அந்த ரிசல்ட்ஸ் வரும். அப்போ டெய்லி ரீடிங்கிறது அவனை பொறுத்தவரைக்கும் டெய்லி ப்ராக்டிஸ், டெய்லி ஆக்ஷன்ஸ். அப்போ அவனுக்கும் நிறைய வந்து பெயின்ஸ் இருக்கும், குட்டி குட்டி பெயின்ஸ் இருக்கும். குடும்பத்தில் எல்லாரும் டிவி வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க, ஜாலியாக சிரிச்சுட்டு இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஊர் சுத்திட்டு இருப்பாங்க, என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க, பார்ட்டி கிட்டே சுத்திட்டு இருப்பாங்க. பட் ஸ்டில் இஸ் கான்சென்ட்ரேட்டிங் ஆன் த ஸ்டடிஸ். ஏன்னா த கோல்ஸ், அவனுக்கு இருக்கிற இலக்கு மேல உள்ள வெறி ரொம்ப அதிகம் அப்படிங்கிறதுனால தான். ஸோ எவ்வளவு விஷயங்கள் நம்ம கத்துக்கிறோம் அப்படின்னா, கீ டு மாஸ்டர் முக்கியமான விஷயம் வந்து பெர்சிஸ்டன்ஸ், தொடர்ந்து நிற்பது. தொடர்ந்து வாக்கிங் போடுறவங்க ஏன் விட்டுறாங்க? அதாவது அந்த தொடர்ந்து அந்த எனர்ஜி கிடைக்கணும். அப்போ தொடர்ந்து எனர்ஜி கிடைச்சி தொடர்ந்து இருக்கும் பொழுது அந்த வாக்கிங்கோட ரிசல்ட்ஸ் வரும். அந்த பிரிஸ்க் வாக்கிங் வெறுமன மெதுவாக சோம்பேறித்தனமா நடந்து போறது இல்லை. பிரிஸ்க் வாக்கிங் யூ ஷுட் ஃபீல் தட் ஸ்வெட்டிங் ஃபீல் பண்ணணும். ஒரு உடம்புல வந்து ஒரு வியர்வை ஃபீல் பண்ணாதான் அந்த வாக்கிங்கோட ரிசல்ட்ஸே நமக்கு வர ஆரம்பிக்கும். நல்ல மெமரி இம்ப்ரூவ் ஆகும், நல்ல பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும், கொலஸ்ட்ரால் குறைக்க முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும். நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நமக்கு தெரியும். ஆனா பெனிஃபிட்ஸ் அதிகம் ஃபோக்கஸ் பண்ணும் பொழுதுதான் நம்ம அந்த சின்ன பெயினை எடுப்போம். வீட்டுல இருந்து கிளம்பணுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். காலையில எல்லாரும் தூங்கிட்டு இருக்க நேரத்துல நம்ம கிளம்பி ஒரு ஷூ எடுத்து போட்டுட்டு வெளியே மழையோ இதுவோ போனோம், சின்ன ட்ரெஸ்லிங் இருந்தா கூட நம்ம போயிடுவோம், பனி இருந்தா கூட நம்ம போயிடுவோம், ஒரு குல்லா போட்டு போயிடுவோம். அப்போ வந்து அந்த மாதிரி ஒரு குரூப்போட சேரணும். காலையில வந்து என்னப்பா கிளம்பி வரையா போறியா, அந்த மாதிரி குரூப்போட சேர்ந்தா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கும். நம்ம வந்து வாக்கிங்கே போகாத ஆள்கிட்ட போய் நீங்க வாக்கிங், ஆமா நீ இவ்வளவு சாப்பாடு சாப்பிட்டு வாக்கிங் போய் தான், ஏதாவது நெகட்டிவ் வைப்ஸை கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ ஜாயின் வித் பாசிட்டிவ் குரூப். ஸோ அப்போ நமக்கு பெர்சிஸ்டண்டா நம்ம இருப்பதற்கான ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான். சக்சஸ் இஸ் நாட் த எண்ட் ரிசல்ட்ஸ், ஸோ பட் அபவுட் வாட் ஐ லேர்ன் இன் த ப்ராசஸ் அப்படிங்கிறதான். அந்த வெற்றிக்கான பாதையில் ஜேர்னியில் நான் என்ன கற்றுக்கொள்கிறேன் என்பதுதான் முக்கியமான விஷயம். சக்சஸ் டஸ் நாட் கம் ஃப்ரம் வாட் யூ டூ அக்கேஷன்லி. எப்போ ஒரு தடவை பண்ணக்கூடிய விஷயத்துல இருந்து நமக்கு வெற்றி கிடையாது. அது பேரு ஃப்ளூக்குன்னு சொல்லுவோம், எதிர்பாராத வெற்றி. நானே எதிர்பார்க்கல, அதாவது செய்யற ஆளே எதிர்பார்க்காம கிடைச்சா அது பேர் வெற்றின்னு சொல்லக்கூடாது, அது பேர் ஃப்ளூக், அதிர்ஷ்டம். ஏதோ அது அதிர்ஷ்டம் எப்போதும் கிடைக்குமா? தெர் இஸ் நோ ஷார்ட்கட் ஃபார் சக்சஸ். வெற்றிக்கு குறுக்கு வழியே கிடையாது. தொடர்ந்து பெர்சிஸ்டன்ட், தொடர்ந்து கன்சிஸ்டன்ட், அதே முயற்சி, தொடர்ந்து இன்னும் கத்துக்கிட்டு இன்னும் பெட்டரா பண்றேன் போலதான் நம்ம எக்ஸ்பர்ட் ஆக முடியும் அப்படிங்கிறதான். அந்த பிராக்டிஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லா அத்லெட்ஸுமே அந்த பிராக்டிஸ் தான் பண்ணணும். ஜிம் போறவங்க பூரா வெயிட் இறக்கணும், இல்லை உடம்பு ஃபிட்டா வச்சுக்கணும், 6 பேக் வச்சுக்கணும் நினைச்சுக்கிறவங்க வந்து அதை தொடர்ந்து போறவங்க தான் அந்த 1 hour பெயின் அவங்க எடுத்துக்கிறாங்க. தே என்ஜாய் த பெயின், தே என்ஜாய் த ப்ராசஸ். அந்த பெயின்ங்கிற வார்த்தையே அவங்களுக்கு தெரியாது, தே என்ஜாய் த ப்ராசஸ். ஆர்டினரி பர்சனுக்கு வந்து அது ஒரு பெயின், அது ஒரு டிஸ்கம்ஃபர்ட். பட் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு போற மாதிரி, போகலைன்னா ஒரு மாதிரி இருக்கும், ஜிம்முக்கு போகலைன்னா ஒரு மாதிரி இருக்கும், ப்ராக்டிஸ் பண்ணலைன்னா ஒரு மாதிரி இருக்குங்கிற லெவல் போயிடுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் அப்படிதான். வெயிட் லாஸ் குறைக்கணும் அப்படின்னா டயட்ல உட்காடுறாங்க, ஸோ டயட் ஃபாலோ பண்றாங்க. இதெல்லாம் வந்து ஒரு சீரியஸ்னஸ். அதாவது unless we get seriousness in our goal, we may not go to the next level. Version number 2.0 நீங்க மாறணும் அப்படின்னா some type of seriousness should be there towards your goal. உங்களுடைய இலக்கு நோக்கி அந்த ஆக்ஷன்ல போகக்கூடிய விஷயத்துல சீரியஸ்னஸ் வரும். அந்த சீரியஸ்னஸ் எப்போ வரும்? நமக்கு உந்துதல் வெளியிருந்து கிடைக்கும் பொழுதுதான் வரும். இன்டர்னல் மோட்டிவேஷனை விட இன்டர்னல் மோட்டிவேஷனும் இருக்கணும். அதுக்கு ஒரு ஷார்ட் கிடைக்கிறது வந்து, ஒரு ட்ரிகர் கிடைக்கிறது வந்து, ஒரு ஃபியூல் கிடைக்கிறது வந்து எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன் தான். எல்லாரும் இது இந்த வெபினாரை பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பேருக்குமே டெய்லி மோட்டிவேஷன் இருக்கிறதுனால தான் காலையில் எழுந்து நீங்க உட்காந்து பாக்குறீங்க, சந்தேகமே கிடையாது. இன்டர்னல் மோட்டிவேஷன் உங்க எல்லாருக்கும் இருக்கு. ஐ அப்ரிஷியேட், ஐ சல்யூட். இருந்தாலும் ஒரு எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன், ஒரு ஃபியூல் ஒன்று தேவைப்படுகிறது. ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் ஒன்று கொடுக்க வேண்டி இருக்கிறது. இந்த ஸ்பார்க் கிடைக்கும் பொழுது அந்த இன்டர்னல் மோட்டிவேஷனோட எஃபெக்ட் வெளியே வர ஆரம்பிக்கிறது உண்மை. ஸோ நம்ம அடுத்த லெவலுக்கு போக வேண்டும் என்றால், டுவர்ட்ஸ் அவர் கோல் போக வேண்டும் என்றால், ஒரு மாஸ்டரி ஆக வேண்டும் என்றால், இன்றைய நிலைமையிலிருந்து ஒரு சிறப்பான ஒரு நபராக, ஒரு கை தேர்ந்த நபராக, நிபுணத்துவம் பெற வேண்டும் என்றால் தினசரி பிராக்டிஸ் இருக்கணும், தினசரி லேர்னிங் இருக்கணும். நேத்திக்கு பண்ண தவறுகள்ல இருந்து இன்று மாறிக்கொள்கிறேன் அப்படிங்கிற விஷயம் இருக்கணும். கீப்பிங் த மைண்ட் ஓப்பன் டு லேர்ன் சம்திங் நியூ. நான் திறந்த, எனக்கு எல்லாமே தெரியுங்கிற மனநிலை வந்து ஜார் ஃபுல்னு சொல்லுவோம். ஒரு கோப்பையில் தண்ணீர் நிரம்பி இருக்கும் பொழுது, ஃபுல்லாக இருக்கும் பொழுது மேற்கொண்டு ஒரு டிராப்பை கூட உள்ள வாங்காது. ஒரு டிராப் உள்ள விட்டா 2 டிராப் தான் வெளியே போகும், இருக்கிற நாலேஜும் போகும்.
ஸோ அந்த கப்ல கொஞ்சம் இடம் இருந்தா தான் உள்வாங்க முடியும். நான் எனக்கு எல்லாம் தெரியுங்கிற ஒரு மிதப்பு வந்தால், அந்த ஆட்டிடியூட் மனநிலை வந்தால், we stop learning something new. புதிதாக கற்றுக்கொள்ள முடியாது. அப்போ இஃப் யூ வாண்ட் டு பிகம் an expert, keep an open mind to learn something. எனக்கு இன்னும் நிறைய தெரியாது, கொஞ்சம் தான் கத்துக்கிட்டு இருக்கிறேன், இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவல் போகணும் அப்படிங்கிறதான். ஸோ முதல்ல வந்து நம்ம அந்த ஒரு அவேர்னஸ் நமக்கு வந்து இப்ப இருக்கிறது காணாது, நான் எக்ஸ்பர்ட் ஆகணுங்கிற ஃபீலிங்க்கு நம்ம போகணுங்கிற லெவல் வரணும். ஸோ இன்காம்பிட்டன்ட் நான் இருக்கிறேன், ஒரு காம்பிட்டன்சி வரணும் அப்படிங்கிறத வந்து நான் ஃபீல் பண்ணணும். உணர ஆரம்பிக்கும் பொழுதுதான், அந்த ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து செயல்கள் ஃபாஸ்டா நடக்கும், ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ சிம்பிள் 3 சிம்பிள் ரூல்ஸ் இன் லைஃப் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிட்டு I'll open the forum for others to share your points. So one, if you do not go after what you want, you will never have it. உங்களுக்கு தேவை என்ன இருப்பது அதை நோக்கி நீங்கள் செல்லாவிட்டால் அது உங்களை தேடி வராது. If you don't ask, the answers will always be no. நீங்களே எதுவுமே கேட்கவில்லை என்றால், நீங்க கேட்கலைன்னா நோங்கிறது தான் நமக்கு பெர்மனன்ட் ஆன்சர் நமக்கு இருக்கும். If you do not step forward, you will always be in the same place. ஒரு அடி கூட நகர முன்னேறவில்லை என்றால் நம்ம அதே இடத்தில் தான் இருக்க போகிறோம். அதே இடத்தில் இருப்பதா வாழ்க்கை இல்ல. முன்னேறணும், அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும், அடுத்த லெவலுக்கு போகணும். அதுக்கு எல்லாம் எனர்ஜி இருக்குது, ஸ்கில்ஸ் இருக்குது, கத்துக்கலாம். we can upgrade, we can upskill, we can go for learning something new. நிறைய வாய்ப்புகள் இருக்குது, அதெல்லாம் தேடுறோமா, பார்க்கிறோமா? இப்போ இன்னைக்கு நான் ஒரு இளநீர் பறிக்க வேண்டும் என்றால், தேங்காய் பறிக்க வேண்டும் என்றால், 7 வருடத்துக்கு முன்னாடி 10 வருடத்துக்கு முன்னாடி நான் தென்னம்பிள்ளை நட்டு வச்சு தண்ணீர் ஊத்தி பாதுகாத்து நர்ச்சர் பண்ணியிருந்தாதான் எனக்கு இன்னைக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஐயோ இன்னைக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கலையே நினைக்கணும் அப்படின்றால், டுடே இஃப் ஐ எம் நாட் ஏபிள் டு என்ஜாய் எனி ஹார்வெஸ்ட், ஐ ஹவ் நாட் பிளான்டட் எனி சீட்ஸ் இன் த பாஸ்ட். என்னுடைய கடந்த கால வாழ்க்கையில் சரியான விதைகளை போடவில்லை, இன்று நான் விளைச்சலை அனுபவிக்கவில்லை. இன்று விளைச்சலை அனுபவிப்பவர்கள் அத்தனை பேரும் கடந்த காலத்தில் விதைகளை போட்டு அதை பேணி பாதுகாத்து வந்தவர்கள், முயற்சி எடுத்தவர்கள், அதுக்குண்டான எனர்ஜியை செலவு பண்ணவங்க, பணத்தை செலவு பண்ணவங்க, நேரத்தை செலவு பண்ணவங்க, இன்னைக்கு ரிசல்ட்ஸ் அனுபவிக்கிறாங்க. அப்போ இன்னைக்கு ஒரு அவேர்னஸ் வருது நமக்கு, நானும் என் வாழ்க்கையில் சில விஷயங்களை அனுபவிக்க வேண்டும், சில விஷயத்தை அச்சீவ் பண்ணணும், சாதனைகள் கிடைக்கணும். ஐ மஸ்ட் ஹாவ் சம் ஹார்வெஸ்ட் இன் மை லைஃப். டுடே இஸ் தி பெஸ்ட் டே டு பிளான்ட் சம் சீட்ஸ் அண்ட் ஸ்டார்ட் நர்ச்சரிங் இட். இன்று சில விதைகளை போட்டு அதை நான் நர்ச்சர் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது, அதை பேணி பாதுகாக்க ஆரம்பிக்கும் பொழுது, எதிர்காலத்தில் கண்டிப்பாக விளைச்சல் கிடைத்தே தீரும், சந்தேகமே இல்லை. ஸோ ஒரு பெர்சிஸ்டன்ட், ஒரு கன்சிஸ்டன்ட், ஒரு தொடர்ந்த ஆக்ஷன், மூவிங் டுவர்ட்ஸ் மை கோல், அதில் எக்ஸ்பர்ட் நாலேஜ், சீக்கிங் ஃபார் மோர் நாலேஜ், கீப்பிங் அன் ஓப்பன் மைண்ட் டு லேர்ன் சம்திங் நியூ. இது எல்லாமே உங்களை ஒரு நிபுணராக, நிபுணத்துவம் மிக்கவராக மாற்றும். ஸோ கீ டு மாஸ்டரி அல்லது செல்ஃப் மாஸ்டரி என்று நீங்கள் அடைய வேண்டும் என்றால் இவை எல்லாம் தான் முக்கியமான விஷயம். தென் செல்ஃப் மாஸ்டரி வில் பிகம் த டிஎன்ஏ ஆஃப் யுவர் லைஃப் மாஸ்டரியாக மாறுங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய விஷயம், ரைட்டா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் த பேஷண்ட் லிசனிங் அண்ட் ஹியரிங். இந்த ஒரு சிறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய விதைகளாக போவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அது எப்படி எடுத்துக்கிறது உங்க கையில தான் இருக்குங்கிறத இன்றைய கருத்தாக நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். ஸோ தேங்க்ஸ் எல்லாம் டு எவ்ரி ஒன். உங்களுடைய கருத்துக்களை நான் வரவேற்கிறேன். கண்டிப்பா இது சம்பந்தமான நிறைய கருத்துக்கள் உங்கள்கிட்ட இருக்கும். எனக்கு தான் எல்லாம் தெரியும்லாம் கிடையாது, எனக்கு தெரிந்தது மிக குறைந்த அளவு தான். நீங்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுடைய கருத்துக்களை நீங்க ஷேர் பண்ணுங்க. ஓகே.